பதிமலை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற குகையில சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் காணப்படுது. இந்த ஓவியம் யானை மீது ஒரு வீரன் அமர்ந்து அதை கட்டுப்படுத்துவது போலவும், வீரர்கள் இடுப்புல உறைவாள் வைத்துக்கொண்டு தேர் இழுப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருக்குது. மேலும் இந்த ஓவியங்கள் ஒரு இனக்குழு தலைவனுக்கு ஒரு நினைவு சின்னம் எடுப்பதற்கான ஒரு சடங்காக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு திருவிழாவின் போது தேர் இழுக்கும் சடங்காகவும் இருந்திருக்கலாம்னு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பகுதி யானையுடன் தொடர்புடைய நிலப்பகுதி என்பதால யானையை வச்சு வணிகம் செஞ்சவர்கள் அல்லது யானையை தங்களுடைய சடங்குகளுக்கு பயன்படுத்தி கொண்டவர்கள், மேலும் யானையை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் விலங்காக மாற்ற முயற்சி செய்பவர்கள் என்ற வாழ்வியலை சொல்லும் ஒரு ஓவியமாக இருக்குது இந்த கும்மிட்டிபதி ஓவியங்கள். மேலும் இந்த ஓவியங்கள் சுண்ணாம்பு கல் வகையை சார்ந்த ஒரு வகை கல்லாலோ, மேலும் அந்த பகுதியில் கிடைச்ச மூலிகை வகைகளை கொண்டும், விலங்குகளோட எலும்பு மஜ்ஜையை பயன்படுத்தியும், தேனின் பசை ஒரு பிணைப்பு பொருளாகவும் வைத்து இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கலான்னு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை வைத்து வரையும்போது பாறையில் உள்ள அடுக்குகளை பரவி எந்த காலத்திலும் அழியாத வகையில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஆனால் வேதனை என்னன்னா, பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இந்த கற்கால பாறை ஓவியங்கள் அழிந்து வரும் நிலையில் இருக்குது.